சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு செய்தி வேகமாக பரவிட்டு இருக்குங்க. அதாவது இனிமே 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் ஆல் பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி தான் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல 5 மற்றும் 8ஆம் வகுப்புகள்ல ஆல் பாஸ் செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த முறையத்தை இப்போ ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல கொஞ்சம் ஆறுதலான விஷயமும் அதிர்ச்சியான விஷயமும் என்னன்னா, இந்த ரத்து செய்யப்பட்ட நடவடிக்கையை அமல்படுத்துறது குறித்து அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆறுதலா பார்க்கப்பட்ட அதுலயும் ஆபத்து இருக்கிறதா பலரும் சுட்டி காட்டுறாங்க. அது என்ன ஆபத்து அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வுல வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் அப்படின்னும், தோல்வி அடைஞ்சா 2 மாசங்கள்ல மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்னும், அதுலயுமே தோல்வி அடைஞ்சா அதே வகுப்புல படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த கட்டாய தேர்ச்சி ரத்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதை நடைமுறைப்படுத்துறத பத்தி அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கல்வியாண்டுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கிற சமயத்துல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை ஷேர் பண்ணி தான் பலரும் கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்படின்னு பொதுத் தேர்வுகளை வச்சு மாணவர்களை ஃபில்டர் பண்ற வேலையை நீங்க பாக்குறீங்க. அதை தொடர்ந்து 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் ஆல் பாஸ் முறையை ரத்து பண்றீங்க. இது மட்டும் அமலாச்சுன்னா மாணவர்கள் டிராப் அவுட் ஆகிறது அதிகமாகும், மாறா அவங்க படிக்கிறது அதிகமாகாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு குழந்தை எந்தவித தங்கு தடையுமின்றி அவங்களால இயன்றதை கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாளைக்கு போவாங்க. ஏன்னா கல்வியை கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸா இருக்கும். அந்த ப்ராசஸ்ல எங்க தடை வந்தாலுமே அது மாணவர்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் மாணவர்கள் வளர்ந்து வரும் குழந்தைகளா தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களை இன்னுமே பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்கள்லயும் 9ஆம் வகுப்பு வரைக்குமே ஆல் பாஸ் முறையை வச்சிருக்காங்க. சோ இந்த முறையை இப்ப ரத்து பண்றதன் மூலமா படிக்கும் குழந்தைகளுக்கு தலைதான் ஏற்படுமே தவிர எந்தவித கற்றல் திறனும் மேம்படாது. அதுலயும் குறிப்பா 2 மாசம் கழிச்சு நீங்க எக்ஸாம் வைப்பாங்க, அதுல போய் படிச்சு பாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியே பார்த்தாலுமே அந்த 2 மாசம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய செட்பேக் தான். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய வயசுக்கேற்ற ஸ்டேஜ்ல படிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்து போறதா இயல்பா இருக்க முடியும். அதை தவிர்த்துட்டு அந்த ப்ராசஸ்ல அவங்களுக்கு 2 மாசம் தடைப்படுது இல்ல 1 வருஷம் தடைப்படுது அப்படின்னா அவங்களுடைய கற்றல் முறையை இன்னும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 8வது படிக்கக்கூடிய மாணவர் படிக்க முடியாமலையோ இல்ல உடல்நலை பிரச்சனையாலேயோ 2 வருஷம் கேப் எடுத்துட்டு 6ஆவதுல சேராரு அப்படின்னா அந்த மாணவர் அங்க தனிமைப்படுத்தப்பட்டவரா உணர்வாரு. மேலும் அவருடைய கற்றல் திறன் அப்படிங்கிறது 2 வருஷம் பின்னாடி போகுது. சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் காலை உணவு திட்டம், இடைநிற்றல் கல்வியை தடுக்கிறது, டிராப் அவுட் ஆன மாணவர்களை அவங்களுடைய வீட்டுக்கே போய் பேசி அவங்கள பள்ளியில சேர வைக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னு பார்க்கும்போது அந்த குழந்தையோட படிப்பு தடைபற்றக்கூடாது, அந்த வயசுல கற்க வேண்டிய கல்வியை அவங்க கற்காம போகக்கூடாது, அவங்க செட்பேக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சோ இந்த சமயத்துல இப்படி ஆல் பாஸ் முறையை ரத்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானதா மாறி இருக்குது. இன்னும் நம்ம டீப்பா போகணும்னா 80கள் மற்றும் 90களில் படிச்ச முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஆல் பாஸ் முறை இல்லாதனால அவங்க 5ஆவதுலயோ இல்ல 4ஆவதுலயோ 7வது 8ஆவதுலயோ இடையில நின்றுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த பின்புலத்தை எல்லாம் தான் இந்த விஷயத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்படியே நம்ம மாணவர்களை மதிப்பீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பை அடிப்படையா வச்சிருக்கிறோம். அதுல அவங்கள மதிப்பிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். அப்படியே அவங்க 10ஆவதுல ஃபெயில் ஆனாலும் டுட்டோரியல்ல படிச்சு பாஸ் பண்றாங்க. படிச்சு பாஸ் பண்ணிட்டா பள்ளி கல்வி தவிர அவங்களுக்கு டிப்ளமோ படிப்புலயோ இல்ல ஐடிஐ படிப்புலயோ சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னும் போது அந்த பருவத்தை தான் நம்ம அளவுகோலா வைக்கணுமே தவிர இப்படி 5ஆவது 8ஆவது நம்ம அளவுகோல் வச்சோம்னா அங்க குழந்தைகளோட கல்வி தான் பாதிக்கப்படும். திரும்பவும் நாம புரிஞ்சுக்கணும், அங்க படிக்கிறது குழந்தைகள். ஆனா இதை புரிஞ்சுக்காத ஒன்றிய அரசு 3வது மற்றும் 5ஆம் வகுப்புலயே பொதுத் தேர்வு வைக்கிற மாதிரி புதிய கல்விக் கொள்கையை வகுத்திருக்கிறாங்க. அதை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஏத்துக்கலனாலுமே இப்போ நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க காசே கொடுப்போம், ஆசிரியர் சம்பளத்தையே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறத பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு. சோ இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல இப்போ மேலும் ஆல் பாஸ் முறையை ரத்து பண்ணி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை டிராப் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மாணவர்களை கல்வியிலிருந்து எப்படி தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வராங்க. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதா தான் இருக்குது. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதான் அவங்க மாநிலங்களை விருப்பப்பட்டா ஏத்துக்கலாம் இல்லனா வேணாம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்னங்க பிரச்சனை? தமிழ்நாடு அரசு ஏத்துக்கலனா இது நமக்கு வராது தானே அப்படின்னு சொல்லலாம். இதுலதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, புதிய கல்விக் கொள்கையும் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா பிஎம் ஸ்ரீ பள்ளி ஏத்துக்கோங்க, மும்மொழி கொள்கை ஏத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு சேர வேண்டிய நிதி நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கடிவாளம் போறதா பார்க்க முடியுது. சோ இப்ப நீங்க விருப்பப்பட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த ஆல் பாஸ் முறையை நீங்களும் ரத்து பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குது. சோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். சோ இந்த திட்டத்தை நம்ம ஆரம்ப நிலையில எதிர்க்க வேண்டிய
வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. கல்வியாளர்களும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த கல்வித்துறையுமே இந்த ஆல் பாஸ் ரத்து முறையை எதிர்த்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் இது நம்மளை வந்து பாதிக்காம இருக்கும். சோ உங்களுக்குனே விஸ்வகர்மா திட்டம் இருக்குது, நீங்க எதுக்கு குழந்தைகளை படிக்க போறீங்க, நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒன்றிய அரசு ஃபோர்ஸ் பண்றதை பார்க்க முடியுது. சோ இந்த விஷயத்துல உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான தேவையா இருக்குது.